நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் பல கோயிலுக்கு சென்றிருக்கிறேன். பல பரிகார ஸ்தலங்களுக்கு சென்றிருக்கிறேன். அதே மாதிரி சாமியார் சன்னியாசி மடங்களுக்கு நிறையா சென்றிருக்கிறேன். எனக்கு என்னுடைய வயது நண்பர்கள் எனக்கு இருப்பதை விட என்னை விட வயது அதிகமானவர்கள் தான் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. நான் சன்னியாசி மடம் சாமியார் மடங்களுக்கு செல்லும்போது ஒரு இடத்துல எனக்கு கிடைத்த அனுபவம் உங்களிடமும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சாமியார் மடத்துக்கு செல்லும்போது அங்கே ஒருத்தர் ஒரு 70 வயதிற்கு உட்பட்டவர். அவர் தன்னுடைய சொத்துக்களை விற்றுவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பணத்தை பிரித்து கொடுத்து விட்டு அவருடைய பங்கை ஒரு சாக்கில் போட்டு அந்த பணத்தை தலைமோட்டில் வச்சு தலைவாணியாக வச்சு படுத்துக்கிட்டு இருந்தார். கூட இருக்கக்கூடியவர்கள் இவர் பாருங்க, இவருடைய சொத்தெல்லாம் விற்றுட்டு பணத்தை தலைவாணியில் வச்சு இவர் படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இருக்க மாட்டாமல், ஏங்க இப்படி படுத்துக்கிட்டீங்க, இந்த காசுக்கு புதிதாக நிலம் வாங்கி சொத்து வாங்கி நீங்கள் நல்லா வசதி வாய்ப்பாக வாழலாமே அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லாம் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையில் எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு வந்தால் தான் தெரியக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. கையில் காயம்பட்டு ரத்தம் வந்தால் தான் அதனுடைய வலி என்னன்னு ஒருவர் உணர முடியும். மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனையோ மற்றவர்களை குறை சொல்வதில் அவங்களுக்கு வாய் வார்த்தை தாராளமாக வரும். தனக்குன்னு ஒன்று, தன்னுடைய குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும். தனக்குன்னு வரும்போது தான் ஒருவர் அழுவார், வேதனைப்படுவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, கால சர்ப்ப தோஷம் இருக்குது, கேது திசை, ராகு திசை, செவ்வாய் திசை, இப்படி ஒவ்வொன்றும் மனிதனுக்கு தோஷம் தரக்கூடியது தான் அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு யோகத்தை தரக்கூடியது பெரும்பாலும் ஜாதகத்தில் குறைவு தான். அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் நல்ல லக்னத்தில் பிறந்து அந்த லக்னத்திற்கு ஏற்ற திசா புத்திகள் நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு காலாகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கும். 20 வயதில் பரிகார பூஜை செய்தவர்கள், 35 கல்யாணம் பண்ணாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 20 வயதில் திருமணம் செய்து 21 வயதில் 2ஆம் தர திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி 19 வயதில் 3ஆவது திருமணம் செய்தவர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில். இப்போ கேது திசை நடக்கிறதென்றால் இந்த கேது திசையில் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கும். கேது திசை நடக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா, எத்தனை பரிகார பூஜைகள் செய்தாலும், காலாஸ்திரி போனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பரிகாரம் பண்ணாலும் சரி, பணம் தான் ஆயிரக்கணக்கில் போகும். ஆனால் கேது திசை நடக்கும்போது திருமண வரன்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி கூடி வராது. கேது திசை நடக்கும்போது திருமணமே நடக்காது. ஏன் வயசு 30ஆவது 35ஆவது ஏன் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு பக்கத்தில் இருப்பவர்களும் சொந்த பந்த உறவுகளும் கேவலமாக பேசுவாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த கேது திசை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, குருவுடைய நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கும் இந்த கேது திசை நல்லா வாழக்கூடிய வயதில் மத்தியம வயதில் வந்துடும். கேது திசை வந்தது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா 7 ஆண்டு காலம் வாழ்க்கையில் படாத பாடு தான். இவங்க மட்டும் இல்லை, இவங்க குடும்ப நபர்களை படாத பாடுபடுவாங்க. பண்ணாத சின்ன பண்ணம் பண்ணி அந்த கேது திசையில் சாமியாராக சன்னியாசமாக தம்பதியர்கள் பிரிந்து ஒருவருக்கொருவர் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. கேது திசையில் திருமணம் செய்து ஒரு குழந்தை பிறந்தவுடன் கணவன் மனைவி பிரிந்து ஒற்றுமை இல்லாமல்
டைவர்ஸ் கேஸ் போட்டு பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து பரிகாரம் பண்ணால் நம்முடைய பிரச்சனை தீரும், இந்த கோயிலுக்கு போனால் நம்முடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் பரிகாரம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன்னு நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விரயம் செய்து விடாதீங்க. இந்த பதிவினுடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பரிகாரம். கேது திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம், இப்படி வந்து எத்தனையோ தோஷங்கள் ஜாதகத்தை எடுத்தாவே இதுதான் குத்தம், இதுதான் குற்றம் அப்படின்னு நிறையா சொல்லலாம். இப்போ வந்து கேது திசை, கேது புத்தி, கேதுவால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டேன் அல்லது கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது வந்து சூப்பர் பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கவனமாக கேளுங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும். கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, கல்யாணம் ஆனவர்களுக்கு பிரச்சனை தீரும். இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக வந்து பலன் தரும். இந்த பரிகாரம் வந்து அனுபவபூர்வமாக செய்து பலன் பெற்றவர்கள் நிறையா உண்டு. கேது பகவானுடைய அதி தேவதையாக அதாவது விநாயக பெருமான் இருக்கிறார். விநாயகர் தான் அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியவர். காரியம் பண்ணால் கூட உடனே வந்து விநாயகரை கும்பிடலாம். நம்ம குடும்பத்தில் ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது, ஆனால் வந்து விநாயகரை உடனே நாம் கும்பிடலாம். கேது திசை நடக்கக்கூடியவர்கள், கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள், உங்கள் குடும்பத்தில் மற்ற தோஷத்தால் பிரச்சனையில் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்துலேயோ அல்லது ஊரின் மத்தியிலையோ பார்த்திங்கன்னா அரச மரத்தடியில் பிள்ளையார் வந்து இருப்பார். பிள்ளையார் கோயில் இருக்குது அப்படின்னாலே அரச மரம் இருக்கும். அதே அரச மரத்தடியில் வேப்ப மரமும் இருக்கும். வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்த இடத்தில் பெரும்பாலான இடங்களில் பிள்ளையார் வந்து இருப்பார். கேதுவால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் காலை 6 மணி முதல் மதியம் 11 மணிக்குள் ஒரு குடம் தண்ணீர் எடுத்துகிட்டு போய் பிள்ளையாருக்கு ஊற்றி அபிஷேகம் செய்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, பிள்ளையாருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாழைப்பழம் தேங்காய் வைத்து ஊதுபத்தி கொளுத்தி பிள்ளையாரை கும்பிட்டு நீங்கள் வந்து அரச மரத்தை பிள்ளையாரோடு சேர்த்தி வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி வாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனையை விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து தீரும். கேதுவால் தோஷம் அதிகமாக இருக்குது, மன நிம்மதி இல்லை, கேது தான் வந்து இந்த கேது திசை தான் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் காலை 6 மணியிலிருந்து மதியம் 11 மணிக்குள் ஒரு குடம் நீர் கொண்டு போய் விநாயகருக்கு ஊற்றி அபிஷேகம் செய்துவிட்டு பழம் தேங்காய் ஊதுபத்திலாம் கொளுத்தி விநாயகரை கும்பிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து விநாயகரை கும்பிட்டு வலப்புறமாக விநாயகரையும் சேர்த்தி அந்த அரச மரத்தையும் சேர்த்தி வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி வாருங்கள். அன்று முதலே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். இது வந்து அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை. நிறையா பரிகாரம் செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை வந்து வீண் விரயம் செய்யாதீங்க. நம்முடைய சுய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி திசை, 6ஆம் அதிபதி திசை, இந்த கேது திசை, ராகு திசை இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியாது. பணங்காசு தான் வீண் விரயமாகும். சுற்றி இருப்பவர்கள் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அதெல்லாம் வந்து நாம் கண்டு காணாமல் தான் போயாக வேண்டும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.